வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவும் போலவே தான் சாமானிய மக்களுக்கான வங்கி கடன்கள் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாமானிய மக்கள் யார் அப்படின்னா, சாலையோரங்களில் பழக்கடை வைத்திருப்பாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், இல்லை பெரிய இடங்களில் பழக்கடை வைத்திருப்பவங்களா இருக்கட்டும், சரிங்களா, ஃபுட் ஷாப், அந்த அண்ணங்களுக்கு தான் நம்ம லோன்ஸ் எந்த மாதிரி பேங்க்கில் தராங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே பழங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒன்று தான். அது எந்த விதமான பழங்களாகவே இருந்தாலுமே. அதுலேயும் குறிப்பாக இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பழங்களை பழங்களாக சாப்பிட்றத காட்டிலும் நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுல ரொம்ப மும்முரமாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்படி ரொம்ப கிறிஸ்பியாக ஜூஸ் போட்ட மாதிரி இந்த லோன் எப்படி தராங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப அவங்களுக்கு சொல்லிடுறேன் எளிமையாகவே. இங்கேயுமே நம்ம 2 கிளாஸிஃபிகேஷன் பிரிக்கிறோம் சார். ஒன்று ஃப்ரூட் ஷாப்போட ஓனரு, அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கரு, சரிங்களா. இந்த 2 கேட்டகரியில் பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், ஒர்க்கருக்கு எப்படி லோன் தராங்க அப்படின்னா, எப்பயும் போல தான் அவரோட தன்னுடைய வருமானத்தை அக்கௌண்ட்டில் வாங்கணும் சார். வாங்கினா மட்டும்தான் அவருக்கு லோன் தருவாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு சேலரி சர்டிஃபிகேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்னா, செக்யூர் லோன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் தான் அவங்க லோன் வாங்க முடியும். அன்செக்யூராக லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க மாதாந்திர சம்பளத்தையோ இல்லை வார சம்பளத்தையோ தினசரி சம்பளத்தையோ அவங்க அக்கௌண்ட்டில் தான் வாங்கணும் சார், சரிங்களா. வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு அவங்களுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி பேங்க்கில் லோன் தராங்க. அண்ட் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக எப்பயும் போல் பேன் கார்டு சார், அப்புறம் ஆதார் கார்டு சார். ஆதார் கார்டு தான் அட்ரஸ் ப்ரூஃபாக இருந்தால் அடிஷ்னல் அட்ரஸ் ப்ரூஃப் தேவையில்லை சார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவருக்கு சம்பள ஸ்லிப்பு அந்த வேலை பார்க்குற இடங்களில் அந்த ஷாப்பில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல சார், பேங்க் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணியும் லோன் பண்ணுறாங்க சார் சில கம்பெனிஸில். அண்ட் ஓனர்ஸ் வந்துடும் சார். அன்னைங்களுக்குமே லோன் பண்ணுவோம். எப்படின்னா அவங்க ஐடிஆர் பேஸ் பண்ணி பண்ணுவோம், அவங்க பேங்கிங் சர்டிஃபிகேட் பண்ணி பேஸ் பண்ணி பண்ணுவோம், அவங்களுடைய வேறு ஏதாவது பிஸ்னஸ் ப்ரூஃப் வச்சுருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி பண்ணுவோம். இங்கே 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் சார். அவங்களுக்குமே பேன் கார்டு ஆதார் கார்டு வேணும். அது போக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன வேலிட் ப்ரூஃப்ஸ் வேணும் சார். அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருந்தாலுமே பேங்க் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் சார் நம்ம லோன் பண்ணுறோம், சரிங்களா. இது எல்லா பேங்க்லையுமே பண்ணுறாங்க சார். கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க், என்பிஎஃப்சி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நல்லபடியாக லோனை வாங்கி பயனுள்ள முறையில் கட்டி பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.